ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சிறுத்தைக்குட்டி சிங்கப்பன் சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆயில் சூடாயிருச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், வடகம் தாளிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம கதம்ப சாம்பார் வைக்கலாம். இது கூட வெண்டைக்காய் சேர்த்துக்குங்க. சும்மா ஒரு வெண்டைக்காய் இல்லைன்னா 2 வெண்டைக்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில்லையே. கேரட், முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மீனக்காய் இருக்குது, வெண்டைக்காய் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி நம்ம ஒரு கதம்ப சாம்பார். அவரைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்குங்க, உருளைக்கிழங்கு, என்னென்ன காய் வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட இந்த காய் சேர்த்துக்கலாம். பருப்பு, தக்காளி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வதங்கி வரட்டும். எல்லா காயும் சேர்த்து வதங்கிட்டுருக்கு. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். கலந்து கொடுத்துருக்கோம். இப்போ தனியாக தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் சேருங்க. இது ஒரு வாசம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஆயிலில் தனியாத்தூள் சேர்க்கறதுனால. இப்போ காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
மாம்பழம் தாங்க சாப்பிட்டேன். விதத்தில் வாயில் வேறு புண்ணு வந்துருச்சு. கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் வாய்ஸு கொஞ்சம் டல்லாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கே நமக்கு ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாலும் யார் நம்ம வீடியோ பார்க்குறா? லைவும் வர முடியல. ஏதோ நம்மளால் முடிஞ்சது போட்டுட்ருப்போம். இது எல்லாருக்கும் தெரியும் இந்த சாம்பார். இருந்தாலும் நான் செய்கிறத எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இப்போ காயெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து காய் வேகட்டும். காய் வந்ததுக்கப்புறம் பருப்பை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே குக்கர் மூடி போட்டு கூட விசில் விடலாம். அது வேறு மாதிரி ஆயிடும். காயோட கலர்லாம் மாறிடும் அப்படி பண்ணோம்னா. காய் நல்லா வெந்து வரட்டும். இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் காய்க்குள்ளெல்லாம் பிடிக்கும். தாளிக்கிறது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ காய் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து காய் வேக வச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிக்கிச்சு, காய் வெந்துக்கிச்சு. நான் இது வரைக்கும் மாங்காய் போட்டு வச்சதே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் சாப்பிட்டதில்ல, நாங்களாம் இந்த சைடு வச்சதே இல்லைங்க அது மாதிரி. ஃபஸ்ட் டைம் நான் வைக்கிறேன், பார்க்கலாம். மாங்காய் வேகிற வரைக்கும் இருந்துச்சுன்னா கதம்ப சாம்பார் ரெடி. புளி சேர்த்துட்டேன், பருப்பு சேர்த்து ரெடி ஆயிடுச்சு சாம்பார். புளி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன், ஏன்னா மாங்காய் புளிக்குன்னு தானாங்களே. இது கிளிமூக்கு மாங்காய் தான், இருந்தாலும் நான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாங்காய் வேகிற வரைக்கும் கொதித்து வரட்டும், பார்க்கலாம். மாங்காய் போட்டதுக்கப்புறம் சூப்பராக கொதித்து ரெடி ஆயிடுச்சு கதம்ப சாம்பார். மாங்காய் வெந்துருச்சா பார்க்கலாம். பாருங்கள், வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். மாங்காய் போட்ட கதம்ப சாம்பார், முள்ளங்கி, கத்திரிக்காய், கேரட், மாங்காய். ஓகேங்களா, வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மாங்காய். வெள்ளை சாதம், மாங்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி சேர்த்த சாம்பார். தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், தவறாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். Take care. Thank you. Bye to all.